ஆண்டவர் நிச்சயமாக நல்லவர். இந்த வாரமும் நம்மை பாடம் படிப்பதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, அப்பா, இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட உதவி கேட்குறோம். சத்திய வசனத்தை நீங்கள் மட்டும்தான்ப்பா கொடுக்க முடியும். பாவத்தில் இருக்கும் எந்த மனிதனாலும் சுயமாக சத்தியத்தை உற்பத்தி செய்ய முடியாது. எங்களை போன்ற பாவிகளின் பாவங்களை மன்னித்து தயவாக நீர் இடைப்பட்டு எங்களுடைய சிந்தனையை இறுக பற்றி கொண்டு உடைய வார்த்தையை போதிக்கும் தன்மையையும் அதை புரிந்து கொள்ளும் திறனையும் பரலோகத்தின் தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய ஒத்தாசை அதிகமாக இந்த நேரத்தில் தேவை அப்பா. சொல்ல வர காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள இன்றைய தினத்தில் இங்கிருந்து கடந்து போகும்போது வார்த்தைகளை சுமந்து செல்ல கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கான பாடம் ஜீவனின் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனின் ஆதாரம் ரொம்ப அழகான ஒரு பாடமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் இயேசுவின் தெய்வத்தன்மையை மறுபடியுமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கடவுள், இயேசுதான் இறைவன் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அப்படி நிரூபிக்கக்கூடிய புத்தகத்தில் இந்த வாரம் எப்படியாக இயேசுவை யோவான் நிரூபிக்கப் போகிறார் என்பது வாசிக்கிற நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் எப்படி அவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை நானே அப்படிங்கிற வார்த்தை வருதை பார்க்க முடியுது. நானே அப்படிங்கிற வார்த்தை, அது என்ன நானே அப்படின்னா, ஆண்டவர் 7 முறை நானே என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொன்றாக நான் குறிப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நானே திராட்சை செடி அப்படின்னு சொல்கிறார். நானே திராட்சை செடின்னு சொல்கிறார். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்கிறார். 2. மூன்றாவது, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3. 4, நானே வாசல் என்று சொல்லுகிறார். 5, நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். 6, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 7, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நானே அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஐஎம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஏன் யோவான் சுவிசேஷகன் நானே என்ற பதத்தை மறுபடியுமாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பது வாசிக்க வேண்டிய நமக்கு சிந்தனை ஊட்டக்கூடிய காரியமாக இருக்குது. அதனால் எதுக்கு இந்த 7 ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 முறை நானே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த விஷயத்தை ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகத்தில், யாத்ராகம புத்தகத்தில் மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகும்போது, முச்செடியில் தரிசனமாகும்போது, நான் என்னுடைய ஜனத்திற்கு நீர் யார் என்று சொல்லுவேன்னு சொல்லும்போது ஐஎம் தி ஐஎம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்க முடியுது. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த ஐஎம்ங்கிற வார்த்தையும் இங்கே யோவான் பயன்படுத்தின ஐஎம்ங்கிற வார்த்தையும் ஒன்று தான். அப்போ மோசேக்கு தரிசனமான அதே தேவன்தான் மாம்சத்தில் இங்கே என்னவா இருக்கிறாரு? மோசேக்கு முச்செடியில் தரிசனமான அதே தேவன் மாம்சத்தில் இங்கே தரிசனமாகி இருக்கிறார் என்று வெளிப்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. சரி, இங்கே ஏன் இந்த ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத இந்த வாரமோ அடுத்த வாரமோ கூட நம்ம தியானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதில் இந்த நானே என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது.
ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 4 வாக்கியங்களில் வருது. சரிங்களா? 4 வாக்கியங்கள். இந்த 7 ஸ்டேட்மெண்ட்ஸில் ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை 4 இடத்துல வருது. என்னென்ன இதில் வருது? ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மற்றொரு இடத்தில் யோவான் புத்தகத்தில் தன்னை ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். அப்போ ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஜீவன், லைஃப், உயிர் அவர்தான் அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆதாரமாக இருப்பதை தெய்வமாக மாற்றக்கூடிய பழக்கம் நம் இருக்கும் நாட்டில் உள்ள மதங்களில் உண்டு. நான் சொல்கிற புரியுதுங்களா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காரியங்களை தெய்வமாக கொள்வது என்பது நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் உள்ள மதங்களின் ஒரு பண்பாடாக இருக்கும், ஒரு கொள்கையாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய உயிருக்கு ஊற்று அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதன் எது இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் அத்தியாவசிய பட்டியலில் முதன்மையாக இருக்கிறது உணவு, சாப்பாடு, தண்ணி. சரிங்களா? இந்த குடிக்கக்கூடிய தண்ணிக்கு சோர்ஸாக ஊற்றா என்ன இருக்குது? மழை. தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கக்கூடிய மழையை இந்த உலகத்தின் மக்கள் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா தெய்வமாக பார்க்குறாங்க. ஆமாவா இல்லைங்களா? அதைத்தான் மழையை மாறி என்று அழைத்து என்ன பண்ணுவாங்க? தெய்வமாக கொள்கிறாங்க. சரி, தண்ணீருக்கு ஊற்ற தெய்வமாக பார்க்கக்கூடிய பண்பு இந்த கலாச்சாரத்தில் இருக்குது. உணவிற்கான சோர்ஸ் என்ன? அதுக்கான ஊற்று என்ன? மரம், செடி, கொடி, கனிகள் கொடுக்குது. இதுக்கான சோர்ஸ் என்ன? சூரியனுடைய அந்த வெளிச்சத்திலிருந்து தான் இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் செயல்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ சூரியனை தெய்வமாக கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. நான் சொல்கிற புரியுதுங்களா? அப்போ உயிரின் ஊற்றாக மனிதன் பார்க்கக்கூடிய காரியங்களை தெய்வமாக மாற்றுவது மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு எப்படி நம்முடைய ஜீவனின் ஆதாரம் மழை அல்ல, நம்முடைய ஜீவனின் ஆதாரம் சூரியன் அல்ல, நம்முடைய ஜீவனின் ஆதாரம் யாரு? இயேசு. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பாடம் நமக்கு ஒரு அழகான காரியத்தை நமக்கு முன்பாக வைக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு மனிதனுடைய உயிரின் தேவையாக இருக்கக்கூடியதில் உணவு மிக முக்கியமான ஒன்று. இந்த உணவு உற்பத்தி ஆகணுன்னா வெயில் தேவை, தண்ணீர் தேவை, காற்று தேவை, அது போக இந்த உலகத்தில் உள்ள இயற்கை சூழல் தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இந்த இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் என்ன பண்ணாங்கன்னா, 400 வருடம் அடிமையாக இருந்து பிற்பாடு விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் சுற்றினாங்க? எத்தனை வருஷம் இருந்தாங்க? 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தார்கள்ங்கிறத பார்க்க முடியுது. இந்த 40 வருஷம் அவங்களுக்கு உணவு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த உணவு உற்பத்தி ஆவதற்கு சூரியன் தேவைப்பட்டதா? சூரியன் தேவைப்படலை. அப்போ சூரியன், இந்த உலகத்தின் ஜீவனின் ஊற்று சூரியன் என்று அநேகர் அதை தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கும் போது, சூரியன் இல்லாமலும் நம்முடைய ஆண்டவரால் என்ன கொடுக்க முடியும்? உணவு கொடுக்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? சரி, இன்னும் ஒரு ஆச்சரியமான இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போது இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு உணவு கொடுக்கணும். சரிங்களா? இந்த உணவு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத சற்று கற்பனை செய்து கணக்கிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய சிந்தனையை நல்லா கவனமாக கவனிங்க, கேளுங்க. இந்த புறப்பட்ட மக்களுடைய தொகை ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6 லட்சம் புருஷர்கள்.
6 லட்சம் குடும்பம், சரிங்களா? 6 லட்சம் ரேஷன் கார்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி 2 பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க குடும்பத்தில் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட எத்தனை பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. மதுரையின் ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை தான் எவ்வளோ அப்படின்னா 30 லட்சம், சரிங்களா? 30 லட்சம் பேருக்கு தினமும் என்ன கொடுக்கணும்னா உணவு கொடுக்கணும். நான் சொல்கிற புரியுதுங்களா? சரி, ஒரு ஆளுக்கு எவ்வளவு உணவு எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஆளுக்கு மண்ணா பொழியும் போது எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொன்னாங்க? யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 1 ஓமர் ஒரு தலைக்கு. 1 ஓமர் என்பது எவ்வளோன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலைக்கு எடுத்துக்குவாங்க. 1 கிலோன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு 1 கிலோ எடுக்கணும் அப்படின்னா 30 லட்சம் நபர்களுக்கு எத்தனை கிலோ டெய்லி மண்ணா கொட்டணும்? 30 லட்சம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 3000 டன்னு இல்லைங்களா? 3000 டன்னு. அப்போ 3000 டன்னு தானியம் தினமும் என்ன பண்ணப்படணும்? கொட்டப்படணும். இது எப்படி கொட்டப்படணும்? ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 78 எடுத்துக்கோங்க. 23 வாசிங்க. 23, 24, 25 வாசிக்கலாம். எடுத்துக்கோங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, பரலோகத்தில் ஒரு கதவு இருக்குது, சரிங்களா? கதவு இருக்குது. அந்த கதவை என்ன பண்ணுவாங்களா? திறப்பாங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். நல்லா கவனிங்க. வானத்தில் உள்ள பரலோகத்தின் கதவுகளை திறந்து தூதர்களுடைய அப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கொடுத்தாராம். அப்படின்னா வானத்தின் கதவுகளை திறந்து ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 3000 டன்னு மண்ணா என்ன பண்ணப்படுது அப்படின்னா கொட்டப்பட்டுச்சு. 30 லட்சம் கிலோ மண்ணா என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கொட்டப்பட்டுச்சு. இதை எப்படி கொட்டினாங்கங்கிறது பரலோகத்துக்கு போய் தான் தெரியணும். பரலோகத்தில் எதுவும் இந்த மண் லாரி மாதிரி லாரியாக கொட்டினாங்களா இல்லை எப்படி கொட்டினாங்கங்கிறது தெரியல. ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவை ஆண்டவர் சூரியனின் உதவி இல்லாமல், விவசாயத்தின் உதவி இல்லாமலேயே எத்தனை வருஷம் கொடுத்தாராம்? 40 வருஷம் கொடுத்தார். அப்போ அவர் ஜீவனின் ஆதாரம் தானே. அப்போ அவர் தான் தன்னைத்தானே சொல்லிக்க முடியும், ஜீவ அப்பம் நானேன்னு சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம எளிமையாக நம்ம ஜீவ அப்பம் நானேன்னு கடந்து போயிடுறோம். இல்லை, இந்த உலகத்தில் ஆண்டவரால் இயற்கை சூழல் மாறினாலும், சூரியனுடைய ஒத்தாசை இல்லாமலும், தண்ணீரின் ஒத்தாசை இல்லாமலும் ஒரு மனிதனுக்கு உணவை கொடுக்க முடியும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ அப்பம் நானே. சரி, கவனிங்க. சரி, தண்ணியை பற்றி சிந்திக்கலாம். ஜீவ தண்ணீர் என்று ஏன் சொல்லுகிறார் என்று. நாம் குடிப்பதற்கான தண்ணீர் எவ்வளியிலெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம்? சோர்ஸ் ஆஃப் வாட்டர்லாம் என்னவா இருக்குது? எப்படி உங்கள் வீட்டில் குடி தண்ணி கிடைக்குது? ஒரு வழி ரெயின் வாட்டர், மழை நீர் என்னவாகுது, அதை மழை நீர் சேமிப்பாக நம்ம வீட்டில் சேர்த்து வைப்பது உண்டு. இல்லை, இந்த மழை நீர் தான் என்னவா மாறுது அப்படின்னா ஆறுகளாகவோ இல்லை குளங்களாகவோ அதிலிருந்து நமக்கு குடி தண்ணி கிடைக்குது. ஒன்று ரெயின் வாட்டர், இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். நம்ம என்ன பண்ணுறோன்னா போர் போட்டு எடுத்து நம்ம தண்ணீர் என்ன பண்ணுறோம், குடித்துக்கொள்கிறோம். இப்படி இருக்குது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் பயணப்படும் போது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போது அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி தண்ணி கொடுத்தார்? எப்படி தண்ணி கொடுத்தாரு? கண்மலையை அடிக்க சொல்லி தண்ணி கொடுத்தாரு. கண்மலையை அடித்த உடனே நம்ம ஸ்கூல்லலாம் குழந்தைங்க போய் டேப்பில் பிடிக்கிற மாதிரி ஆண்டவர் தண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாரும் ஒவ்வொரு பாட்டிலாக பிடிச்சிட்டு போனாங்க அப்படி நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. இன்னொரு கற்பனை செஞ்சு பாருங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனமாக கேளுங்க. தாகமாக இருக்கிற ஒருத்தருக்கு 1 லிட்டர் தண்ணி குடித்தா கூட, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஆனால் 1 லிட்டர் தண்ணி குடித்தா கூட
அங்கே 30 லட்சம் பேருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படும்? 30 லட்சம் பேருக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? 1 லிட்டர் மாதிரி வச்சாலும் 30 லட்சம் லிட்டர் தண்ணி தேவை. 30 லட்சம் லிட்டர் தண்ணினா கண்மலையை அடித்த போது அங்கே புறப்பட்ட தண்ணிங்கிறது நாம் இங்கே டேப்பில் திருகினோடனே வரிசையில் நின்று குடிக்கணும் அப்படின்னா அதுவே 6 மாதம் ஆகும். 30 லட்சம் பேர் லைனில் இன்னும் ஒவ்வொருத்தரும் பாட்டிலில் பிடிச்சிட்டே போனாங்கன்னா அதுவே ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆயிரும். அப்போ அவ்வளோ பேருக்கும் தண்ணி கொடுப்பதற்கு அந்த கண்மலையில் அடித்த தண்ணி ஒரு குட்டி நதி போல் ஓடக்கூடிய அளவிற்கு தண்ணீர் புறப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? தண்ணீரை தாராளமாக குடித்தாங்க. அப்போ ஆண்டவர் மழையின் மூலமாக, இந்த உலகத்தில் ஜீவனின் ஊற்றாக சிலர் மழையை தெய்வமாக நினைக்கிறார்கள். மழை இல்லாமலும் தண்ணீரை மவுண்டெயின்லேருந்து, மலையிலிருந்து புறப்பட ஆண்டவரால் முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? உலகம் மழையில் என்ன பண்ணுது? வெயிட் பண்ணுது. ஆனால் கண்மலையிலிருந்தும் தண்ணீரை புறப்பட செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட டன் கணக்காக மண்ணாவை வானத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? இறக்குறாரு. தேவைப்படும் போது கண்மலையிலிருந்து தண்ணீரை திறந்து விடுறாரு. தாராளமாக குடித்தாங்க, ஏராளமாக குடித்தாங்க, சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உண்ணும் உணவாக, அப்பமாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும், யார் ஆதாரமாக இருந்தா? ஆண்டவர் ஆதாரமாக இருந்தார். ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் உணவின் மீதும் தண்ணீரின் மீதும் அத்தியாவசியத்தின் மீதும் ஆதாரமாக இருக்கிறாருங்கிறத ஒரு மனுஷன் நம்புகிறான் அப்படின்னா அவன் அவருடைய வார்த்தையை கை கொள்வான். எப்படின்னு சொல்லவான்? இன்றைக்கி ஒரு வேளை நம்முடைய சத்தியத்தில் ஓய்வு நாள் சத்தியத்தை கடைபிடிப்பதாக இருக்கட்டும். இப்போ ஓய்வு நாள் சத்தியத்தை கடைபிடிக்கும் போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சனிக்கிழமை வர சொல்கிறாங்க. சனிக்கிழமை வர சொல்லும்போது வேலை இழப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவனின் ஆதாரம் கடவுள் தான், இயேசுதான்னு ஒருத்தன் உணர்ந்தான் அப்படின்னா அந்த வேலை அவனுக்கு பொருட்டாக பெரிதாக தெரியாது. அவன் அந்த வேலையை என்ன பண்ணிடுவான்? விட்டுருவான். ஆனால் அந்த வேலை தான் தன்னுடைய ஜீவனின் ஆதாரம், அந்த வேலை தான் எனக்கு உணவு கொடுக்குது, அந்த வேலை தான் என் குடும்பத்தை நடத்துதுன்னு அவன் தன்னுடைய வேலையை தெய்வமாகவும் ஜீவனின் ஆதாரமாகவும் நம்பினான் அப்படின்னா அவன் அந்த வேலையை என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் என் வாழ்க்கையுடைய உயிரின் ஊற்று, உணவின் ஊற்று, அத்தியாவசியத்தின் ஊற்று இயேசுதான் உணர்ந்துட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவன் சத்தியத்தை எளிமையாக கைக்கொள்வான். அப்போ இந்த புரிதல் இல்லாத போது தான் வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இந்த படிப்பை இழந்துட்டா எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எப்படி வேலை கிடைக்கலன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் எப்படி வாழ்வேன்? ஏன் அந்த பயம் வருது? ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா நமக்கு இயேசு தான் நம்ம வாழ்க்கையுடைய அஸ்திபாரங்கிறத நம்ம என்ன பண்ணல? ஜீவனின் அதிபதி அவர் தான், ஜீவனின் ஆதாரம் அவர் தான். நம்முடைய மைண்டுக்கு என்ன பண்ணல? எட்டலை. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஜீவ அப்பமா, ஜீவ தண்ணீராக ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா அவன் படிப்பு என் வாழ்க்கையின் ஆதாரம் கிடையாது, என் வேலை என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் கிடையாது, இயேசு தான் என் வாழ்க்கையுடைய வேலையின் ஆதாரம். எனக்கு வேலை இல்லாட்டினா கூட அவரால் என்ன கொடுக்க முடியும்? என்ன நடத்த முடியும்? சொல்ல புரியுதுங்களா? சீஷர்கள் 12 பேர் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போனாங்க இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சு பவுல் மட்டும்தான் அந்த கூடார தொழில் செய்து பிழைப்பு நடத்தினார். ஆனால் மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ தொழில் தெரிஞ்சான்னு தெரியல. புறப்பட்டு போனாங்க. சாப்பாட்டுக்கு என்ன நடக்கும், தங்குறதுக்கு என்ன பண்ணுவோம், குடிக்க என்ன பண்ணுவோம், எதை பற்றி என்ன பண்ணல? பொருட்படுத்தலை. ஏன்னா ஜீவனின் அப்பமாகவும் ஜீவனின் தண்ணீராகவும் யார் இருக்கிறா? அப்போ நம்ம சரீரத்தின் ஜீவனின் ஊற்று யார் அப்படின்னா இயேசுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இது முதல் பாயிண்ட். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவனின் ஊற்று இயேசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் சூரியனுடைய ஒத்தாசை இல்லாமல், விவசாயத்தின் ஒத்தாசை இல்லாமல் 40 வருடமும் 30 லட்சம் மக்களுக்கு போஷிக்க அவரால் முடிந்திருந்தால் என்னை ஒருவனை போஷிப்பதற்கு அவருக்கு லேசான காரியம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? மனதில் நிப்பாட்டிக்க வேண்டிய முதல் பாடம். 2வது பாடத்துக்கு போகலாம். 2வது, இப்போது சரீரத்தின் ஜீவனை கொடுக்கக்கூடியது ஆண்டவர் என்று நாம் வைத்துக்கொண்டோம்.
இரண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனை நமக்கு உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் ஆழமாக நம்ம கடந்து போகிறோம். சரிங்களா? கவனிங்க. ஒரு மனிதன் உடலில் உயிர் இல்லை என்றால் அவன் மரித்து விட்டான் என்று நம்ம சொல்வோம் இல்லைங்களா? ஆனால் அவன் மரிக்காதபடிக்கு அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவைகளை சந்தித்து அன்னதினமும் உணவை கொடுத்து சரீரத்தின் உயிரை காப்பாற்றுவது ஆண்டவர் என்று பார்த்தோம். அதை போன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயிருள்ள தன்மைன்னு ஒன்று இருக்குது, மரிக்கும் தன்மைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். கெட்ட குமாரனுடைய ஓமையில் அந்த மனிதன் கெட்டு போன பிற்பாடு தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே அந்த அப்பா மூத்த குமாரனை பார்த்து இந்த இளைய குமாரனை பற்றி சொல்லுகிறார். என் குமாரனாகிய இவனோ மரித்தான், மீண்டும் உயிர்த்தான், காணாமற் போனால் மீண்டும் காணப்பட்டான்னு சொல்கிறார். அப்போ என் குமாரனாகிய இவனோ மரித்தான், மீண்டும் உயிர்த்தான். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா அநேக நேரத்தில் மரித்த நிலையில் இருக்கிறது. சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 வேளை சாப்பிட்றோம். இது நம்ம சரீரத்தின் ஜீவனை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம புசிக்கிறோம். சரிங்களா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம புசிக்கணும். ஒரு நாளைக்கு நான் சாப்பிடல, போன வாரம் திங்கக்கிழமை பைபிள் படிக்கலை, இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை நான் புசிக்கலை. ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம சாப்பிடலைன்னா நம்ம உடம்புல நம்ம ஃபிசிக்கலாக சாப்பிடலைன்னா வெயிட் லாஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நாள் நான் பைபிள் படிக்கலை அப்படின்னா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நலிவடைவேனா இல்லையா? நலிவடைவேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 கிலோ வெயிட் லாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. சரி, 2 நாள் சாப்பிடல, வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும். சரி, 1 வாரம் சாப்பிடல, வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா? இப்படி சில நேரத்தில் 30 நாள் நம்ம சாப்பிடாம பைபிள் படிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய இதயத்துக்கு எடுத்துக்காமல் நான் இருக்கிறேன் அப்படின்னா 1 மாதம் நான் சாப்பிடாமல் இருந்தேன்னா நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நாம் எப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு டெட் ஸ்டேட், மரித்த நிலையில் தான் இருக்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த ஸ்பிரிச்சுவலி டெட், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்த நிலையை பற்றி இயேசு சொல்லும்போது தான் என்ன சொன்னார் அப்படின்னா மரித்தோரை போய் என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்தவர்கள் சரீர பிரகாரமாக மரித்த அவனை என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும். என் குமாரனாகி இவனவும் மரித்தான், மீண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி டெட்டாக இருக்கிறோம். அப்போ சரீரத்தில் ஜீவன் கொடுக்கக்கூடிய பரலோகத்தின் தேவனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன கொடுக்க முடியும்? ஜீவனை தர முடியும். அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை இங்கே பைபிளில் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சம்பவம். இஸ்ரவேல் மக்கள் ஒரு முறை வனாந்தரத்தின் வழியாக போகும்போது, அதுவும் ஒரு விசேஷித்த ஒரு ஜாதியினர் அவர்கள் வழியாக போவதற்கு என்ன பண்ணலை அப்படின்னா இடம் கொடுக்கல. ஈடமைட்ஸ், அவங்க ஏதோமியர்கள் இடம் கொடுக்காம இருந்ததுனால அவங்க சுற்றி போகக்கூடிய ஒரு ஊரை சுற்றி போகிறாங்க. ஊரை சுற்றி போகும்போது ரொம்ப என்னவாயிடுறாங்க? மனமடிவாயிடுறாங்க. ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை சுற்றிலும் இருக்கிற அந்த பாதுகாப்பை எடுக்கிறார். இத்தனை நாள் உன்னை எவ்வளோ பாதுகாத்தேங்கிறத இப்போயா தெரிஞ்சுக்கோன்னு எடுக்கிறாரு. என்ன கிடைக்குது அப்படின்னா கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குது. சரிங்களா? கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த உடனே அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மரிக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ மோசையின் இடத்துல ஆண்டவர் அவர்கள் காப்பாற்றப்படும்படியா என்ன சொன்னார்? வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி என்ன பண்ண உயர்த்தி காட்டுன்னு சொன்னார். அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பிழைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆமாம் தானே? சரி, இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த அவர்களுக்கு உயிர் கிடைத்ததா? சரி, இந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். கொள்ளிவாய் சர்ப்பம் அங்கே இருந்த எல்லாரையும் கடித்த உடனே அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினிடத்தில் இருந்த விஷம் யாருக்கு போச்சு? இஸ்ரவேலர்களுக்கு போச்சு.
இந்த கொள்ளிவாய் சர்ப்பம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த சர்ப்பமாகிய சாத்தானை அடையாளமாக குறிக்குது. அப்போ சாத்தானானவன் இந்த உலகத்தில் உள்ள யாரையும் விட்டு வைக்காம அவனிடத்தில் இருந்த விஷத்தன்மையை நமக்குள்ளாக என்ன பண்ணிட்டான், செலுத்திட்டான். அவன்கிட்ட இருந்த விஷத்தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா, பாம்பு கடிச்சு விஷத்தன்மை இருந்தால் அவன் உயிர் வாழ்வதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குமா, மரிப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குமா? மரிப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது என்ன அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன பண்ணல, கடிக்கலன்னு சொல்ல முடியாது. சத்துருவாகிய சாத்தானுடைய அந்த விஷத்தன்மை யாருக்குள்ளே இருக்குது? அந்த விஷத்தன்மை தான் நமக்குள்ளே என்னவா இருக்குது? பெருமையாக இருக்குது, பொறாமையாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குது, பகையாக இருக்குது, விரோதமாக இருக்குது, குற்றம் கண்டுபிடிக்கிற கண்ணாக இருக்குது, குறை பேசுகிற உதடாக இருக்குது, பழி போடுது, பழி வாங்குது, அற்பமாக எண்ணுது, முகஸ்துதி செய்து, மாய்மாலமாக இருக்குது, புகழ் விரும்புது இல்லைங்களா? அவ்வளோ விஷத்தன்மை யாருக்குள்ளே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த விஷத்தன்மையோடு இருந்தால் நாம் எதற்கு பாத்திரவானாக இருக்கோம்னா, மரணத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுதினமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து நம்ம சரீரத்தினுடைய ஜீவனை மட்டும் பார்த்துக்கணும்னு ஆசைப்படலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். நமக்குள்ளே உள்ள விஷத்தன்மை நம்மளை விட்டு என்ன பண்ணணும், போகணும்னு விரும்புகிறாரு. அப்போ விஷத்தன்மை போகணும்னா நம்ம எதை பார்க்கணுமா? எதை பார்க்கணும்? வெண்கல சர்ப்பத்தை நம்ம பார்க்கணுமா? வெண்கலம்னா ஏன் வெண்கலம், ஏன் சர்ப்பம்? அதை பார்க்குறனால நமக்கு என்ன ஆகுது? இப்போ நம்ம அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னா, வெண்கலம் என்பது எதை குறிக்குதுன்னா, மனித தன்மையை குறிக்கிறது, மனித அவதாரத்தை குறிக்குது. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, தங்கங்கிறது தெய்வத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. தங்கங்கிறது தெய்வத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று, வெள்ளி என்பது தெய்வத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. புரியுதுங்களா? எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு புத்தகத்தில் யோபு பக்தன் எழுதிய அந்த புத்தகத்தில் பரலோகத்தின் தேவனை பற்றி சொல்லும்போது அவர் சுத்த பொண்ணும் சொக்க வெள்ளியுமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுத்த பொண்ணும் சொக்க வெள்ளி. அப்போ வெள்ளியும் சரி தங்கமும் சரி தெய்வத்தன்மையை குறிக்கக்கூடியது. வெண்கலங்கிறது மனிதத்தன்மையை குறிக்கக்கூடியது. அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்கல பலிபீடமும் வெண்கல தொட்டியும் எங்கே இருக்கும்? பிரகாரத்தில் இருக்கும். அப்போ கவனிங்க, வெண்கலம் என்பது மனித அவதாரத்தை குறிக்கிறது. சர்ப்பம் எதை குறிக்குது? சர்ப்பம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, முதல்ல சாபத்தை பெற்ற நபர் யாரு, விலங்கு எது அப்படின்னா சர்ப்பம்தான். அப்போ மனித அவதாரத்தில் ஒருவர் வந்து நமக்காக என்னவாக போகிறார்னா சாபமாக போகிறார் என்று இயேசுவின் தியாகத்தை குறிக்கும் அடையாளமாக அது இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வெண்கல சர்ப்பத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, வெண்கலத்தை எடுத்து அடித்து செய்யணும். அப்போ நமக்காக மனித அவதாரத்தில் வந்த இயேசு அடிக்கப்பட்டார். அந்த வெண்கலத்தை, அந்த சர்ப்பத்தின் வடிவம், சாபத்துக்கு அடையாளமான அந்த சர்ப்பத்தின் வடிவம் கொண்டு வரணும்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் அடிப்பு வேலையாக செய்வாங்க. புரியுதுங்களா? அப்போ மனித அவதாரத்தில் வந்த இயேசு நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக, நம்முடைய விஷத்தன்மையை மாற்றும்படியாக அவர் என்னவானார் அப்படின்னா அடிக்கப்பட்டார். அப்படி அடிக்கப்பட்ட இயேசுவை, மனித அவதாரத்தில் வந்து நமக்காக சாபமான இயேசுவை எவன்லாம் பார்க்குறானோ அவன் தன்னுடைய உள்ளத்தில் உடலில் உள்ள விஷத்தன்மையெல்லாம் போய் அவன் ஜீவனுக்கு ஏதுவானவனாக மாறுவான். நான் சொல்கிற புரியுதுங்களா? நான் சொல்கிற புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, இயேசுவானவர் நம்முடைய சரீரத்துக்கு மட்டும் ஜீவன் கொடுக்க விரும்பவில்லை. நம்முடைய உடலில் உள்ள அந்த விஷத்தன்மையை போக்கி நாம் புதிதாய் பிறந்த பிள்ளைகளாக மாறி நாம் என்னவாகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஜீவனுடையவர்களாக மாறணும். அது எப்போ மாறும் அப்படின்னா, எனக்கு பாம்பு கடிச்சிட்டு சும்மா காலில் முள் குத்திருச்சுனாலே நம்ம எதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம்? காலில் முள் எவ்வளோ ஆழமாக குத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த முள் தாங்கி அந்த இதை எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நோண்டிகிட்டு இருப்போம். இல்லை காலில் ஏதாவது பீங்கா குத்திருச்சு அப்படின்னா வலி போகும்படியாக நம்முடைய காலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? பாம்பு கிடச்சிருக்கு. அவங்களும் அலறிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் வீட்டில் அலறிட்டு தான் இருந்தாங்க. அப்போ ஏன் காயத்தை நான் பார்க்கறதுனால நான் குணமடைவேனா? குணமடைய மாட்டேன். மற்றவங்க காயத்தை பார்க்கறதுனால நான் குணமடைவேனா? குணமடைய மாட்டேன். ஏன் பாவத்தை நான் பார்ப்பதினாலும் குணமடைய மாட்டேன். மற்றவனுடைய குறைவுகளை பார்த்தாலும் நான் குணமடைய மாட்டேன். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டவராக,
வெண்கல சர்ப்பமாக மனித அவதாரம் எடுத்து எனக்காக சாபமாக மாறினதை உற்று நோக்கும்போது ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த அற்புதம் என்னன்னா, எனக்குள்ள உள்ள விஷத்தன்மை மாறி நான் ஜீவனுக்குள்ள மரணத்தை ஜெயித்தவனாக புது மனுஷனாக மாறுவேன். அதுதான் அந்த பாடம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் புது மனுஷனாக மாறிட்டோமா? அந்த விஷத்தன்மைலாம் போயிருச்சா? எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் இல்லை? அந்த அற்புதம் நிகழ்ந்தா, அப்போ அந்த அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இயேசுவின் தியாகத்தை நான் விசுவாசிக்கணும். when I have faith in Jesus, இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கும்போது நானாக இருக்க மாட்டேன். என்ன சிஸ்டர் நீங்கள் முந்தி மாதிரி இல்லையே, ரொம்ப சத்தம் போட்டு பேசுவீங்க, இப்போலாம் அப்படி பேசுறது இல்லையே. வீட்டில் உள்ளவங்க கேட்கணும், என்ன முன்னாடிலாம் கோவப்படுவே, இப்போலாம் கோவப்பட மாட்டேறியே. நம்மளோட உடன் பிறந்தவர்கள் சொன்னால், என்ன எதுக்கு எடுத்தாலும் முகம் சொல்லிப்பா, இப்போலாம் அப்படி இல்லையே. முன்னாடிலாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுவியே, இப்போலாம் பேசுறது இல்லையே. நமக்கு உள்ள நடந்த அற்புதத்தை மற்றவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்குதா? எப்போ ஒருத்தன் விசுவாசத்தோடு இயேசுவை, அந்த வெண்கல சர்ப்பத்தை, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை தன்னுடைய இதயத்தில் முழுசாக ஏற்றுக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் அந்த விஷத்தன்மை முறிஞ்சு புதுசாக மாறிடுவான். அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அப்படி அந்த ஜீவன் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நாம் இயேசுவை விசுவாசிக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையாக மாறணும். இதை நம்ம இயேசுவானவர் சோதனை ஜெயிப்பதற்கு சாத்தானோடு பயன்படுத்தினதற்கு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். சரி, நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு செக்குலரான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுலேருந்து ஆவிக்குரிய பாடம் கற்றுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு மனிதன் திரைப்படத்துக்கு போகிறான், ஒரு படம் பார்க்குறதுக்கு போகிறான். அந்த படத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, லஞ்சம் வாங்குவதும் தப்புன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு. சரி, பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு ரசிச்சுட்டு கடந்து வந்துடுறான். இப்படி படம் பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துட்டு மாறிடுறாங்களா என்ன? லஞ்சம் இனிமேல் நான் லஞ்சம் கொடுக்குறத நிப்பாட்டிடுறேன், லஞ்சம் வாங்குறத விட்டுடுறேன் அப்படின்னு மாறிடுறாங்களா என்ன? மாறுறது கிடையாது. எண்ணற்றவர்கள் மாறுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு பொழுதுபோக்குக்கு ரசித்து விட்டு போயிடுறாங்க. ஆமாம் தானே? சரி, இப்போ சர்ச்சுக்கு எடுத்துடலாம். வாரம் ஒரு ஆவிக்குரிய தன்மையை, நாம் சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், துன்பப்படுத்துறவர்களை ஜெபம் பண்ணணும்னு பிரசங்கம் கொடுக்கப்படுது. வாரம் வந்துட்டு அந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காமல் அப்போது மட்டும் ஆமேன் என்று சொல்லுவதும், அப்போ மட்டும் நல்லா பிரசங்கம் பண்ணாரே பாஸ்டர், இன்றைக்கி பட்டையை கிளப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்படியே இன்றைக்கி செம்மையாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து மட்டும் கடந்து போன பிரசங்கியார்களின் ரசிகனாக மட்டும் நான் இருக்கிறேனா, இல்லை பிரசங்கத்தின் சீஷனாக இருக்கிறேனா? அப்போ அந்த வார்த்தை என் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அது நானாக இருக்க மாட்டேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அவருடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர், அதாவது உறவின் முறையில் உறவுக்காரங்களே ஒருத்தவங்க அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. ரொம்ப இதயம் கஷ்டப்படும்படியாக பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, நம்ம எவ்வளவோ முறை சொன்னோமே, இப்படி போய் செஞ்சுட்டாங்களேன்னு இவருக்கு ரொம்ப வருத்தம். அவங்க செஞ்சது ஒரு தவறான விஷயம் செஞ்சுட்டாங்க, ஆனால் இவர் எவ்வளோ முறை சொல்லி அவங்க கேட்கல. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப வெறுப்பாகவும் இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயத்தை கேட்கும்போது எனக்கும் வெறுப்பாக இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொன்னது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. போய் எனக்கு தெரிஞ்ச நியாயமாக நான் எவ்வளோ முறை சொன்னேன்ல, நான் சொன்னது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குமா, பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டி விட்டு, இதான் வாய்ப்பு, நான் சொன்ன ஒரு விஷயம் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா நான் எவ்வளோ முறை சொன்னேன் கேட்டிங்களா, நம்ம திட்ட தானே செய்வோம். அவர் சொன்னார், இல்லை அவங்களுக்கு எதாவது நல்லது செய்யலாமான்னு நான் யோசிக்கிறேன்னு சொன்னார். என்ன நல்லது செய்ய போகிறீங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு பிடிச்சமா எதாவது வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு. எப்படிங்க இப்படி யோசிக்கிறேன்னு கேட்டால், தீமையை நன்மையினால் வெல்லு. அவங்க மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்புக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெறுப்பை பரிசளிக்க வேதம் சொல்லலை, பழிக்கு பழி வாங்கிறத வேதம் சொல்லலை. தீமைக்கு என்ன செய், அவங்க என்னுடைய வார்த்தையை கேட்காத போதும்
நான் அவங்கள நேசிக்கிறேங்கிற ஒரு அடிச்சுவோட அவங்ககிட்ட விட்டுட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நபர் அதே மாதிரி சொன்ன மாதிரியே அவர்களுக்கு பிரியமான சின்ன சின்ன விஷயங்களை போய் இன்னும் உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு வந்தார். எப்படிங்க இது உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாச்சுன்னா, அந்த வார்த்தை அவர் இதயத்தில் இருந்துச்சு. தீமையை நன்மையினால் வெல்லு. அநேக நேரத்தில் அன்பை ரிவார்டு சிஸ்டமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிவார்டு சிஸ்டம்னா என்ன? நான் சொன்னதை நீ செஞ்சேன்னா நானும் நீ அன்பாக இருப்போம். நான் சொன்னதை நீ செய்யலைன்னா என்ன பண்ணுவான்? ஏன்னா உனக்கு எனக்கும் டிஷும் தான். இது ரிவார்டு சிஸ்டம். எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சேன்னா உனக்கு 10 ரூபா, எனக்கு பிடிக்கலைன்னா உனக்கு சொத்தில் ஒன்றும் கிடையாது. ரிவார்டு சிஸ்டம். ஆண்டவருடைய அன்பு அப்படி கிடையாது. என் குமாரனாகிய இவனோ மரித்தான்னு இயேசு சொல்லும்போது அவன் பாவம் செஞ்சாலும் அவருடைய குமாரனாக தான் இருந்தான். நான் சொல்ல புரியுதா? என் குமாரனாகிய இவனோ மரித்தான். பாவத்தில் அவன் உழன்று கிடக்கும்போது இவன் என் பிள்ளைய இல்லைன்னு இந்த உலகத்தில் உள்ள தகப்பனை போல அவர் சொல்லலை. அவன் பாவத்தில் மரித்த போது அவன் என் குமாரன். என் குமாரனாகிய இவனோ மரித்தான், மீண்டும் உயர்த்தான். அழுக்கா இருந்த போதும் அவன் என் பிள்ளை தான், விட்டு கொடுக்க முடியல. அழகா இருக்கும்போதும் என் பிள்ளை தான், விட்டு கொடுக்க முடியல. அப்போ வேதம் என்ன சொல்லுது, இன்னைக்கு பாடம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனின் ஊற்று இயேசு, சரீரத்தின் ஜீவனின் ஊற்றும் இயேசு தான், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவனின் ஊற்றும் இயேசு தான். நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடிய கேள்வியாக பதிவு செய்கிறாங்க. நிறைவாக ஒரு சம்பவம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்காமல் நிராகரிப்பதின் விளைவு என்ன அப்படின்னு. இஸ்ரவேல் மக்களை 40 நாள் சுற்றி பார்த்து வேவுக்காரங்க சொல்கிறாங்க, 12 பேரில் 2 பேர் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிடிக்க முடியாதுன்னு சொல்லி துர்ச்செய்தியை கொடுக்குறாங்க. கானான் தேசத்தை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் 2 பேர் என்ன சொன்னாங்க, கானான் தேசத்தை என்ன பண்ணலாம், பிரவேசிக்கலாம்னு சொன்னாங்க. ஏன் இவங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லலை, ஏன் இவங்க பிடிக்க முடியும்னு சொன்னாங்கன்னா, பிடிக்க முடியாதுன்னு அவங்க சொன்னது பொய்யா அப்படின்னா உண்மைதான். பார்க்குறதுக்கு அவங்களாம் என்னவா இருந்தாங்க, ராட்சதர்களாக இருந்தாங்க. த ஸ்டேட்மெண்ட் வாஸ் ட்ரூ பட் ஃபெய்த்லெஸ். என்ன, அவங்களுடைய சுயபலத்தினால அதை என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அவங்க சொன்னது கரெக்டு தான், ஃபேக்ட் கரெக்டு தான், ஃபெய்த்து தான் இல்லை. என்ன ஃபெய்த் இல்லை? இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது யார்? செங்கடலை பிளந்து கூட்டிகிட்டு வந்தது யார்? அவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்களை சுதந்திரிப்பதற்கு அவர் தான் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏதோ நான் வாக்கு கொடுத்தேன்னா அவருக்கு இல்லை, அவர் தான் உங்களை கூட்டி போய் சேர்ப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லவராக இருப்பான்னு வார்த்தை என்ன பண்ணல, நம்பல. அவங்க நம்பாதனால எதை இழந்துட்டாங்க. அப்போ இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கும் போது நான் கானான் போவதற்கு, பரலோகம் போவதற்கு தகுதியாரேன். ஆனால் இயேசுவின் வார்த்தையை நான் எனக்குள்ளே ஏற்றுக்காத போது நான் பரலோகத்தில் விட்டு விலகுவதற்கான வழியை நான் தெரிந்து கொள்கிறேன். இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இப்படி அவிசுவாசமாக இருந்தனால 40 நாளுக்கு பதிலாக எத்தனை வருஷம் சுற்றுவீங்க, 40 வருஷம் சுற்றுவீங்கன்னு. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, உடனே திரும்ப நாங்கள் போய் ஆண்டவருடைய பலத்தில் பிடிக்க போவோம்னு திரும்பவும் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் சுற்றி 40 வருஷம் சுற்றி தான் போகணும், அவிசுவாசமானவர்கள் யாரும் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அப்பையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம நாங்கள் ஆண்டவருடைய பலத்தினால பிடிக்க போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க கடந்து போனாங்க. ஆனால் முறிந்தோடி தான் திரும்பி வந்தாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. பிடிக்க முடியாது அப்படின்னு அவிசுவாசமாக இருந்ததும் தப்பு தான், பிடிக்க முடியும்னு ஆண்டவர் வார்த்தையை மீறினதும் தப்பு தான். ஆண்டவர் வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கமாக என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். எனக்கு ஒரு ஆசை, நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிறீங்களோ ஜீவன் உங்களுக்குள்ளே சுரந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே சுரந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பைபிளில் உள்ள அன்புங்கிற வார்த்தை உள்ள வசனம் எல்லாத்தையும் வாசிக்கணும்னு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆசை. அன்புங்கிற வார்த்தை வரக்கூடிய எல்லா வசனத்தையும் வாசிக்கணும். அதில் அன்பாக இருக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை கடைப்பிடிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் பலத்துக்காக கெஞ்சணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு. அன்புங்கிற வார்த்தை வரக்கூடிய எல்லா வசனத்தையும் வாசித்து அதுவாக நான் மாறணும். அதுக்கு தான் இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் அன்பை மேலாக எழுதி வைத்திருக்கிறார். அது நம்மளோட தான் மாறுமா? சரி, நாம் இயேசுவினால் உயிர்த்து எழப்பட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனை அடைஞ்சிட்டோன்னா என்ன அடையாளம்
அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, யாருக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறதோ, இயேசுக்குள்ளாக நித்திய ஜீவன் இருந்துச்சு. இப்போ இயேசு தன்னிடத்தில் வந்தவங்ககிட்ட தன்னிடத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சுகம் கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, வெள்ளிப்பணம் செய்கிறதுக்கு அற்புதம் செஞ்சார். இப்படி எல்லாமே அவர் அவங்களுடைய தேவைகளுக்கு எல்லாமே கொடுத்தார். கடைசியில் அவர் என்னவே கொடுத்தாரு? தன்னுடைய ஜீவனையுமே கொடுத்தார். நித்திய ஜீவன் இருக்கக்கூடிய, நித்திய ஜீவன் தன்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தனக்குன்னு ஒன்று வச்சுக்க மாட்டான். எல்லாத்தையுமே கொடுத்துருவான், தன்னுடைய ஜீவன் உட்பட. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நித்திய ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் அவன் தன்னிடத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்து விடுவான், தன் ஜீவனையும் உட்பட. நமக்குள்ள நித்திய ஜீவன் இருந்துச்சுன்னா இது என்னோடது, இது எனக்குரியதுன்னு இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கொடுக்கக்கூடியவங்களாக இருப்போம். எதையும் உட்பட, ஜீவனையும் உட்பட. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதனால் சரீரத்தில் ஜீவனின் அதிபதியாக, ஜீவனின் ஆதாரமாக இயேசு இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவனின் அதிபதியாக, நம்மை உயிர்ப்பிக்கும் ஜீவாதிபதியாக அவர் இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளாக வந்தால் நாம் தனக்கென்று ஒன்று வைத்திருக்க மாட்டோம், எல்லாவற்றையும் கொடுத்து விடுவோம், நம் ஜீவனையும் சேர்த்து. அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்குள்ளாக வரட்டும். விஷத்தன்மை இல்லாத ஒரு புதிய இதயம் நமக்குள்ளாக உதிக்கட்டும்.